ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஷவர்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் டியூனா சங்க்ஸ் டின்னில் இருக்க ஃபிஷ்ஷை எடுத்திருக்கேங்க. இது வந்து ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. சோயாபீன்ஸ் ஆயிலில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயிலை தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பண்ணுங்கள், இல்லைனா சோயா பிடிக்காதவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த ஆயில் நான் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே தெரியுது. நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த டின்னில் இருக்க ஃபிஷ்ஷை நான் ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஆயிலில் வந்து நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். நீங்கள் இல்லைனா அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை மசால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 tablespoon ஃபிஷ் ஃப்ரை மசால், 3 tablespoon சிக்கன் 65 மசால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் நார்மலாகவே சில்லிக்கு ஃபிஷ்க்கெல்லாம் எக் ஆட் பண்ணுவீங்கள, ஸோ அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் அதில் ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அதிலெல்லாம் மசால் பிடிக்காது. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் இதை 1/2 hour to 1 hour இது நல்லா ஊறட்டும். இதை நான் க்ளோஸ் பண்ணி 1 hour வச்சிடறேன். வச்சுட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். குப்பூஸ்க்கு நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேங்க. மாவை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் இந்த மாவுக்கு ஏற்ற சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 tablespoon கர்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை நான் பிசைஞ்சு ஊற வச்சுக்கிறேன். இப்போ அந்த மாவு 1 hour ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து இப்படி கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து குப்பூஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்படி கையில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைங்க ஒரு 5 to 10 minutes. அப்போ தான் வந்து இன்னுமே குப்பூஸ் சாஃப்டாக இருக்கும். ஷவர்மா சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது சாஃப்ட்னஸ் ப்ளஸ் அந்த டேஸ்ட்டோட நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நான் வந்து 4ஆக கட் பண்ணுறேன். 3ஆக கட் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிவைட் பண்ணி எடுத்துட்டு மேலே மைதா மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு இப்படி மாவு ஃபுல்லாக படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நவுத்திக்கலாங்க. ரொம்ப லேசாக நவுத்தாதீங்க, அப்புறம் நான் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நவுத்திட்டு பாருங்கள், இதை நவுத்தியாச்சு. இப்போது கல் காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் இது செய்ய போகிறேன். நம்ம நவுத்தி எடுத்து வச்சுருக்கோம் இந்த குப்பூஸை கல்லில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக 2-3 தடவை திருப்பிட்டு இது லைட்டாக புஷ்ஷுன்னு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக நவுத்தின மாதிரி இருக்குல்ல, ஹெவியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கனால இது வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். அந்த இதில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த குப்பூஸை ஒரு ஒயிட் கிளாத்தை ட்ரே மேலே விரித்து அதுக்குள்ளே வச்சு நான் அந்த கிளாத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க.
நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து செஞ்சிங்கனாலும் 2-3 ஹவர்ஸ்க்கு அது ரொம்பவே தாங்கும். சேம் சாஃப்ட்னஸோட ட்ரை ஆகாமல் இருக்குங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேரட்டை சன்னமாக அறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க. இதை வணக்கிட்டு இது கூட நான் 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆவரேஜான சைஸில் இருக்கனால நான் 3 ஆட் பண்ணேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 1.5 போதும். அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப வணங்க வேண்டியது இல்லை, லைட்டாக ஒரு மிக்ஸ், அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். இப்போது அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை ஆயிலோடு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் நம்ம கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த ஃபிஷ் ப்ளஸ் எக்கு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக் நம்ம அதை மேக்னேட் பண்ண ஆட் பண்ணோம். ஸோ அதுவும் இதில் சேர்றப்ப அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயும் ஆயில் இருக்குது, ப்ளஸ் அதுலேயும் நம்ம சோயா ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கனால ஃபஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கைமா கொத்துற மாதிரி கொத்திக்கலாங்க. நம்ம இப்படி இதை கொத்துறப்ப இடையில அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் ஈக்குவல் ஆகிக்கும். மசாலும் எல்லா பக்கமும் மிக்ஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes to 10 minutes நீங்கள் ஸ்டவ் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த கேரட் ப்ளஸ் ஆனியன் அது ரெண்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. இது பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மயோனைஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 minutes ஆறட்டும். லைட்டாக ஆறினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஆறிச்சுன்னா விறுவிறுன்னு ஆயிரும், செவமாக நல்லாவே இருக்காது. நான் ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மயோனைஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அகைன் நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது கூட ஆட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக குபூஸில் ரெடி பண்ணிவிட்டு அப்படி கூட பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணுறப்ப சாப்பிட்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் ஹையாக தான் மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்க இந்த குபூஸில், அதை நான் லாஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஏன்னா அதான் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம். அது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டே வச்சுட்டு வரலங்க, அதனால். இப்போது அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த மயோனைஸை, அதை நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஃபுல்லாக அந்த குபூஸில் அப்ளை பண்ணிக்கலாம். தேய்ச்சி விட்டுருங்க ஃபுல்லாக. இதில் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும், எல்லா பக்கமும் படுற மாதிரி. இதில் நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அது மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும். இப்படி ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ் மசாலா உள்ளே நம்ம வச்சிடலாங்க. உங்களுக்கு உள்ளே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் ஒரு அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ரொம்ப வச்சோன்னாலும் உள்ளே ரோல் பண்ணால் எடுக்கிறப்ப ஃபுல்லாக சிந்தும். ஸோ நான் ஆவரேஜான அளவில் வச்சுருக்கேன். இது ரியலாகவே டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த மசாலா அப்படி ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்குது. நிறையா பேர் சிக்கன் சவர்மா, பீஃப் சவர்மா லைக் தட் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஃபிஷ் ஷவர்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மயோனைஸ் அப்ளை பண்ணி
இந்த சைடு அந்த சைடு டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையோட இதை சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை கொஞ்ச நேரம் ஆகணுன்னா மேலே வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து உள்ளே குத்தி வச்சுருங்க. அப்போ அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் மேலே வந்து ஸ்டிக் வச்சுருக்கேங்க. நீங்கள் அது வேணான்னீங்கன்னா அப்படி கூட வைக்கலாம், இல்லை பட்டர் ஷீட்டில் கூட வச்சுக்கலாங்க. நம்மளோட டேஸ்டியான ஷவர்மா ரெடி. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபிஷ் ஷவர்மா ரெடி பண்ணியாச்சுங்க. நம்மளோட டேஸ்டான ஃபிஷ் ஷவர்மா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.